நீங்க உங்க தங்கச்சி காசு கொடுப்பாங்களா? பாரு, என் தங்கச்சி கண்டிப்பா என் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவள்கிட்ட வரேன்னு சொல்லிருங்க. ஓ சரி. இந்தாம்மா. எதுக்குண்ணே இதெல்லாம் சொல்லுண்ணே. ஒன்றும் இல்லைம்மா, உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அட, நான் உன் தங்கச்சின்னு என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? கேளு. இல்லைம்மா, நம்ம ஹோட்டல் இருக்குல்ல, ஆமா. அது செலவுக்காக வெளில கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். இப்போன்னு பார்த்து ஹோட்டல் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுமா. கடங்காரன் தான் கடைக்கு முன்னாடி வந்து நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். நாளைக்குள்ளார மொத்த காசையும் கொடுக்கலன்னா கடை இழுத்து மூடிடும்னு சொல்றாம்மா. அண்ணி, என்னாச்சு? நீங்க அலறீங்க? கடங்காரன் அண்ணியும் ஒரு மாதிரி பேசிட்டாம்மா. ஒரு 1,00,000 ரூபா கிடைக்குமா? 1,00,000? என்னென்ன இப்ப வந்து கேக்குற? வீடே இப்பதான் புதுசா வாங்கணும், பொருள்லாம் வாங்கி இப்பதானே போட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காரு. கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சுண்ணே. ஓ அப்படியா? ஆமாண்ணே, இப்ப புதுசா பிசினஸ் வேற ஸ்டார்ட் பண்றாரு. கழுத்துல காதுல இருந்த நகையெல்லாம் வித்தாச்சு. இங்க பாரு. உண்மையதான் சொல்றீங்களா? ஏய், என் தங்கச்சியை பார்த்து என்ன பொய் சொல்ற மாதிரி இருக்கா? சரி விடுமா. ஏன்னா நான் வேணா உனக்கு கடன் வாங்கி கொடுக்கட்டுமா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. நான் ஒரு முட்டா பைய, உன் நிலைமை என்னன்னு தெரியாம உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்லை, நான் வேற யார்ட்டையும் கேட்டு பார்க்குறேன். சரிண்ணே. மாப்பிள்ளை வந்தாருன்னா கேட்டதா சொல்லுமா. நான் சொல்றேண்ணே. கடைசி வரைக்கும் இப்படி முட்டாளாவே இருங்க. அவளுக்கு இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நீங்க எவ்வளவு இழந்திருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட நடிக்கிறா நாடகக்காரி. ஏய், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காது. தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாதப்ப கூட உங்க தங்கச்சி வீடு கட்ட காசு கேட்டாங்கன்னுட்டு உடனே கொடுத்தீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கூட சும்மாதான் சொல்றாங்க கடன் வாங்கி தரேன்னுட்டு. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான். உனக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? சும்மா நீ பாட்டு கோவத்தை கிளப்பிட்டு இருக்காத. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது கேட்டு பாக்குறேன். போனை தங்கச்சி வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப எடுத்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ஏய், யார் வந்துட்டு போனோம்? எங்க அண்ணா வந்தாரு. அண்ணனா? என்ன கூப்பிடவே இல்லை. கூப்பிட்டா மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஆமா, என்ன கையில கழுத்துல நகையில எதுவுமே காணோம். எங்க அண்ணன் பணம் கேட்டு வந்தாரு. எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? நல்ல மனுஷன்டி அவரு. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு, கடன் வாங்கியிருப்பாரு. ஹெல்ப் பண்ண நான் குறைஞ்சா போயிடுவ. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா பொழைக்க முடியாது. காசு தூக்கி கொடுத்துட்டு யாரு போய் வாங்குறது? இன்னைக்கும் நன்றி மறக்கக்கூடாது ரோஷினி. இதெல்லாம் கேட்க வேணா நல்லா இருக்கும். அவருக்கு வேணும்னா அவர் ரெடி பண்ணட்டும். ஒரு வாட்டி கொடுத்து பழக்கிட்டோம், அப்புறம் சும்மா சும்மா வந்து வாசல்ல நிப்பாரு. நீ எல்லாம் ஒரு தங்கச்சி. என்ன ஆனாலும் உன் அண்ணன் மனசு உனக்கு வரவே வராதுடி. எங்க அண்ணன் மனசு தானே. இந்த 2 ஆப்பிளும் ஆரஞ்சும் தான். அண்ணே, வாண்ணே. வாங்க மச்சான். ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஃபோனை விட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போகலாம். மச்சான், அவ பேசினது எதுவும் இல்லை மாப்பிள்ள, நான் இப்பதான் உள்ள வந்தேன். நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி, அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் ஆத்திர அவசரம்னா என்கிட்ட எதுவும் கேட்காம இருக்காத. உனக்கு எது வேணும் எப்ப வேணும்னாலும் அண்ணன்ட்ட கேளு. அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். தங்கச்சிங்க வேணா அண்ணனை மறக்கலாம், ஆனா அண்ணங்க எனக்கு தங்கச்சியை மறக்க மாட்டேன். மச்சான்,
நான் வேணா காரில் வந்து விடவா வீட்டில்? வேணாம் மாப்பிள்ள, நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன்.